நேற்று இந்த ஃபிளாஷ்பேக் டேட்டாபேஸ் பண்ண முடியல இல்லையா? ஷோ பண்ண முடியல ஃபர்ஸ்ட். ஓகே. ஓகே. See, flashback is nothing but rewinding the database. That's all. நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அதை. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு என்வரன்மெண்ட் உங்களுக்கு தரேன் ரைட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ கனெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹேஸ் ஒன்லி திஸ் 4 டேபிள்ஸ் தான் இருக்கு அவர்கிட்ட. ஓகே, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு என்வரன்மெண்ட்டை ஆல்ரெடி செட் திஸ். இப்போ டீம் வந்து எல்லாரும் ஒர்க் பண்ண போகிறாங்க இந்த 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 என்வரன்மெண்ட்டில். ஓகே, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு கிரியேட் ஏ ரிஜிஸ்டர் பாயிண்ட் ஃபார் திஸ். ஓகே, இதுதான் ரிஜிஸ்டர் பாயிண்ட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஆட் திஸ் கிரியேட் ரிஜிஸ்டர் பாயிண்ட் பேஸ் இல்லை பேஸ் அப்படின்னு கொடுத்துருங்க ரைட்டா. ஸோ நவ் இப்போ யூசர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி தேர் ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஓகே, கிரியேட் டேபிள் அது எனி ஸ்கீமாஸ் எந்த ஸ்கீமானாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். கிரியேட் டேபிள் ஏவோ as subjects. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ட்ராப் டேபிள் போனஸ். ஓகே, ஸோ அகைன் கிரியேட் டேபிள் AO1 as this. Okay, ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் டேபிள்ஸ் வந்து இவ்வளோ இருக்கு. ஸோ நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா போனஸை ட்ராப் பண்ணிட்டேன், 2 டேபிள்லாம் இருக்கு. பட் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வரும்போது நான் என்ன பண்ணும், அந்த டிபிடி இஎம்பி சேலரி அண்ட் போனஸ் தான் இருக்கணும், மற்ற எதுவுமே இருக்கக்கூடாது ரைட்டா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு சேஞ்ச் கிரியேட்டிங் ஒன்று ஒரு செக் பாயிண்ட். இப்போ எதுக்கு ஒரு செக் பாயிண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஐ மீன் create register point. This is RP1, some change. Right now. What I'm going to do is I'm dropping something else. Drop table. We'll create some more tables. Create table. AO2 and select star. Right now. So இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அகைன் I'm going to create a check point. Create issue point RP2. இப்போ நான் வந்து இது எப்படின்னா அந்த சேவ் பாயிண்ட் ரோல் பேக் பண்றோம் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் ரைட்டா. ஸோ இப்போ நான் பேஸ் கொடுத்துட்டேன்னா அந்த 4 டேபிளும் வரும் ரைட்டா. தட் இஸ் இஎம்பி, டிஇபிடி, சேலரி அண்ட் ஒன் மோர் திங் போனஸ். இப்போ இந்த ரிஜிஸ்டர் பாயிண்ட் வரைக்கும் நான் அகைன் ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏஓ1 இது 4 தான் வரும். ரிஜிஸ்டர் பாயிண்ட் 2 வரைக்கும் பண்றதா இருந்தால் அடிஷனலாக இந்த ஏஓ2 வரும். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ரோல் இட் பேக் நான். பட் இது பண்றதுக்கு நீங்க டேட்டாபேஸ் டவுன் பண்ணி தான் பண்ணி ஆகணும். Startup mode. This is a point RP1. Flashback. Okay. So alter database, open reset logs.
இப்போ போயிட்டு கனெக்ட். ஏன்னா இப்போ டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும் இல்லை டேட்டாபேஸ் ரன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க அந்த ஏஓஎன் டிபார்ட்மெண்ட் நம்ம அந்த போனஸ் டேபிள் ட்ராப் பண்ணிட்டு அந்த 2 டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு ரைட்டா. இப்போ நான் என்ன பண்றேன், அகைன் ஷட் டவுன் பண்ணி அகைன் பேஸ்க்கு இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தே வெண்ட் ஆஃப். பழையபடி நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்க்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் ரைட். அப்போ அகைன் இதுதான் மினிமம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கான்செப்டை அது மோஸ்ட்லி நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. அதை நாலு டேபிள் தான் இருக்கும். பழசு நம்ம என்ன செட் பண்ணுவோம், இதே வந்து வித் போனஸோட ரைட்டா. ஸோ பழைய ஸ்டேட்டஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம். தட் இஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணுறது தான் ஃப்ளாஷ்பேக் டேட்டாபேஸ். ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கேரண்டிட்னா இட் வில் யூஸ் ஸ்பேஸ். ஸோ அது வந்து ரிமூவ் ஆகாது, அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது ரைட்டா. இது நீ டெமோ பண்ணாலே போதும். ஸ்டாப் பண்ணுங்க ஷேர்.